உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகள் ராமையா! ஏந்தி. ஐயா, நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா இன்னைக்கு இதெல்லாம் என்ன? என்னையா நீங்க இது கூட உங்களுக்கு தெரியல? ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன். 4 குழந்தைக்கு அப்பாவாயிட்டீங்க, இது கூட உங்களுக்கு தெரியல? ஐயோ, 4 குழந்தைங்களுக்கு அப்பாங்கிறதுனால தான் கேக்குறேன். ஏன் இதெல்லாம் இப்போ? உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? ஃபர்ஸ்ட் சுடர் சொன்னாலா? சுடர் சொல்லல, அம்மா தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. அம்மாக்கு வேற வேலையே இல்ல. ஆமாங்கய்யா. அது சரி, அம்மா சொன்னாங்கன்னா என்கிட்ட கூட கேட்காம உடனே நீங்க இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்களா? என்னங்க நீங்க சொன்னது அம்மா, அவங்கள விட்டுட்டு என்னை போய் திட்டுறீங்களே. அது மட்டும் இல்லாம அம்மா ஒன்னும் தப்பா சொல்லுங்கய்யா. உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். பேசுங்கய்யா. பாலும் அம்மா, அம்மா, அம்மா. என்னப்பா? மா, என்ன நடக்குதுங்க? யார கேட்டு ராமையா நீங்க என் ரூமை டெக்கரேஷன் பண்ண சொன்னீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற நீ? தாம்பத்தியங்கிறது காலா காலத்துல எல்லாருக்கும் நடக்க வேண்டிய சம்பிரதாயம் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சு? சுடர் பாவம் இல்லையா? மா, என்னால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியலமா. யோசிக்கணும் எழில், நீ டாக்டர் தானப்பா. சுடரும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் மனசுல ஆசா பாசெல்லாம் இருக்கும்ல. உங்க கல்யாணம் வேணும்னா விருப்பம் இல்லாம நடந்திருக்கலாம். அதுக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க சம்பிரதாயத்துக்காக புருஷன் பொண்டாட்டியா இருப்பீங்க சொல்லுங்க? சுடருக்கு உன்னை பிடிக்கும், உனக்கும் இப்ப சுடரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. அப்புறம் என்னப்பா பிரச்சனை உனக்கு? மா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னா? சரி, முதல்ல நீங்க இத பத்தி சுடர் கிட்ட கேட்டீங்களா? அவளுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் எதுவும் சொல்லல. ஒரு புருஷனா நீதான் உன் பொண்டாட்டிக்கிட்ட இதெல்லாம் பத்தி பேசணும். நானும் சுடரும் உங்ககிட்ட சொல்லாம அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்றீங்க? டேய், சும்மா என்னடா எல்லாம் நான் சொல்லாம ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் ஏற்பாடு பண்ணணுமா? அம்மா நானு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. நீயும் அவ்வளவு விலகி இருந்தது போதும். ஒழுங்கா இனிமேலாவது குடும்பம் நடத்துற வழியை பாரு. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். மா, 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 மா. இவரே இங்க நின்னுட்டு இருக்காரு. என்ன சார், என்ன தனியா நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி தனியா நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சுடர், சும்மாதான். சும்மா? சரி வாங்க உள்ள போலாம். சுடர் சுடர், இரு இரு, ரூம்க்குலாம் போகாத. ஏன் என்னாச்சு சார்? சுடர், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அம்மா நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சுடர், எனக்கே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. ராமையா நம்ம ரூம்குள்ள ஃபுல்லா ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண போறதா அம்மா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. இதே கேள்வியதான் நானும் இப்ப அம்மா கிட்ட போய் கேட்டேன். ஆனா அவங்க இந்த விஷயத்தெல்லாம் உங்களை கேட்டு முடிவு பண்ண முடியாது, வீட்டோட பெரியவங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம்னாங்க. நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சுடர். அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போய் என்ன செய்யணும்னு கூட தெரியாதா? இவ என்ன யோசிக்கிறா? சுடர், ஏதாவது சொல்லு சுடர். இப்போ நம்ம என்ன பண்றது?
சி அம்மாக்கு எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வயசுல பெரியவங்க. நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுனால காலங்காலத்துல நடக்க வேண்டிய நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். ஆ, அவங்கள நாம தப்பு சொல்ல முடியாதுல்ல சார். அதெல்லாம் ஓகே தான் சுடர். ஆனா தாம்பத்தியங்கிறது நம்ம 2 பேரோட மனசும் ஒத்து போய் அதுல ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை. அத வெறும் சம்பிரதாயத்துக்காக நாம செய்ய முடியாதுல்ல. என் வாழ்க்கையிலயும் சரி, இந்த வீட்லயும் சரி, இந்துவோட இடத்த ஒன்ன தவிர நிச்சயமா வேற யாராலையும் நிரப்ப முடியாது சுடர். அதை நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஆனா இப்போ உன் கூட தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுங்கிறது என் மனசுல தப்பாப்படுது சுடர். இங்க பாரு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு ரீச் பண்றதுக்கு தாம்பத்தியம் முக்கியமான ஒண்ணு. இட்ஸ் a big step. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும்னா இன்னும் நம்மளை பத்தி பேசி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சுடர். ம், அது வரைக்கும் நமக்குள்ள இந்த தாம்பத்தியமே வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. there is no hurry. நீ என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல சார். உங்களோட முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவும். உங்க வாழ்க்கையில நான் இந்து அக்காவோட இடத்த நிரப்பியிருக்கேன்னு நீங்க சொன்னதே எனக்கு போதும். அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல. நம்ம தாம்பத்திய வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்ப ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா சுடர், என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன சார் இருக்கு? இது நம்மளோட வாழ்க்கை. இதுல யாரு வேணாலும் என்ன டிசிஷன் வேணாலும் எடுக்கலாம். 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வா போலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட். வாங்க சார். அம்மா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா இப்போதைக்கு நாம இந்த சாந்தி முகூர்த்தத்தை வேண்டான்னு சொல்லிருக்கலாம். அவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு ராமையா கிட்ட சொன்னதுனால அவர் கஷ்டப்பட்டு ரூம எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காரு. இப்ப அவரோட டைமும் வேஸ்ட், அவரோட எனர்ஜியும் வேஸ்ட். நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா சார். இருந்தாலும் அம்மா நம்ம மேல உள்ள அக்கறையால இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏய் ஏய் சுடர் ஏய் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.